ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனாக இருக்கிற ட்ரேட் அண்ட் டெரிட்டரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 11th லெசனோட 11th ஸ்டாண்டர்டில் 16th லெசனில் இருக்கிற த கம்மிங் ஆஃப் யூரோப்பியனில் பாதி வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லெசனில் கவர் ஆகிருக்கும் 8th. அதே இந்த பாதிக்கு மேலே புரியணும் அப்படின்னா நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்த செகண்ட் லெசன் படிச்சுட்டு நம்ம அதை போனால் தான் பாதிக்கு மேலே புரியும். அதனால தான் நான் 11th ஸ்டாண்டர்டில் 2 பாட்டாக பிடிச்சிருப்பேன். ஒன்று வந்து பார்ட் 1, ஒன்று பார்ட் 2. பார்ட் 2 வீடியோ வந்து இந்த லெசன் படிச்சிட்ட பிறகு அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து 8th ஸ்டாண்டர்டில் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து யூரோப்பியர்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து ட்ரேட்லேருந்து டெரிட்டரிக்கு மாறினாங்க, வர்த்தகத்திலேருந்து எப்படி வந்து பிரதேசத்துக்கு மாறினாங்கன்றது தான் நம்ம இந்த லெசன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவாக இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொலிட்டிக்கல் பவரோட ரைஸ் எப்படி வந்து எழுச்சியாச்சு, அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் த பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சர். ஈவன்னா நிகழ்வுகளும் அதனால் தாக்கங்களும் வந்து எப்படி பேட்டில் ஆஃப் பிளாசியோட நிகழ்வுகளும் தாக்கங்களும் எப்படி வந்து பிரிட்டிஷை மாற்றுச்சு. அதே மாதிரி கர்நாடிக் வாரும் மைசூர் வாரோட இம்பார்ட்டன்ஸ். இது வந்து கர்நாடிக் வார் வராது, ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுச்சு. இது எல்லாமே வந்து இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். க்ரோத் ஆஃப் த காலனியல் ஆர்மி அண்ட் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன். எப்படி வந்து ஆர்மி வந்து வளர்ந்தது, அது எப்படி வந்து உள்நாட்டுக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து பயன்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபல் ஆஃப் த சப்சிடரி அலைன்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லாப்பஸ். அதோடைய கொள்கைகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் வந்து இன் 15th சென்ச்சுரியில் வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன்ஸ் வந்து யூரோப்பியன் வந்து விட்னஸ் தான் விளங்கியது த எரானா சகாப்தம் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ் த்ரூ லேண்ட் அண்ட் சீ ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 15th சென்ச்சுரியில் யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணச்சுன்னா ஒரு ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரியை வந்து கண்டுபிடிச்ச ஒரு சகாப்தமாக எராவாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் 1498 வந்து வாஸ்கோ ட காமா வந்து போர்ச்சுகலோட செயலர். அவர் வந்து நியூ சீ ரூட்டை வந்து யூரோப்பியிலேருந்து இந்தியாவுக்கு, லிஸ்பன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இந்த மெயின் மோட்டிவ், இதுக்கு பின்னாடி இந்த மோட்டிவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு வந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். எது மூலியமாகவும் ட்ரேட் மூலியமாகவும் அவங்க வந்து பொலிட்டிக்கல் சுப்ரிமசியை வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அரசியல் ஆதிக்கத்தை வந்து அங்கே நிலைநிறுத்தணுன்றதும் இவங்களோட மோட்டிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ரூல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா வந்து எஃபெக்டிவ் ஆஃப்டர் த கான்குவஸ்ட் ஆஃப் த பெங்கால் அவங்களோட கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் வந்து எஃபெக்டிவாக வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி இன் இந்தியாவில் என்னென்னா தான் டெரிட்டரியல் அண்ட் கமர்ஷியல் எக்ஸ்பென்ஷன். அரசியல் அதிகாரத்தை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி வணிகத்தையும் விரிவாக்கம் பண்ணணுன்றது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணி நம்ம இப்படி பாக்ஸ் போடணும் பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே லைனோ ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மிஸ் ஆகாது. ஒன் பை லைன் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இதில் கவர் பண்ணுவோம். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்படி வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் பவரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1757 மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி எல்லாமே வந்து நம்ம சொல்லுவோம். பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய வரும். 1757. அலிவர்தி கான் வந்து இந்த நவாப் ஆஃப் பெங்கால் வந்து இறந்துடுறாரு. எப்போன்னா 1756 வந்து அவர் இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் அலிவர்தி கானோட பேரனான சிராஜ் உத் தௌலா வந்து பார்த்தோன்னா த்ரோனுக்கு வந்து பெங்காலோட த்ரோனுக்கு வந்து அரியணை ஏறுறாரு. இந்த பிரிட்டிஷ் வந்து இது வந்து அவர் இந்த தருணத்தை வந்து பயன்படுத்தி புது நவாப் வந்து பார்த்தோன்னா வீக்னஸாகவும் அதே மாதிரி அன்பாப்புலரைஸ்டாக இருக்கிறாங்க, புகழ் இல்லாமல் இருக்கிறத இவங்க வந்து என்ன சொல்கிறது, இவங்க வந்து அந்த பவரை வந்து கைப்பற்றணும். பவரை வந்து சீஸ்டுனா கைப்பற்றுறதுன்னு அர்த்தம். அந்த பவரை கைப்பற்றணும்னு பிரிட்டிஷ் வந்து பிளான் பண்ணுறாங்க.
ஸோ சிராஜவுதுல்லா வந்து பார்த்தோன்னா இவர் என்னையாடா இப்படி நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு இது கற்றுத்தரேன்டான்ற மாதிரி இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட்டான பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டான கல்கத்தாவை வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் என்ன? கல்கத்தா. ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவாப் வந்து அதே மாதிரி அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியான காசிம் பஜாரில் இருக்கிற ஃபேக்ட்ரியும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஆன் 20 ஜூன் 1756 வந்து ஃபோர்ட் வில்லியம் வந்து சரண்டர்ட், பட் ராபர்ட் கிளைவ் ரிகவர்டு கல்கத்தா. இன் 20 ஜூன் 1756 வந்து வில்லியம் கோட்டை வந்து நவாபுக்கு வந்து சரண்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோன்னா கல்கத்தா வந்து ரிகவர் பண்ணுறாரு. ஏன்னா வந்து சிராஜுத்தௌலா வந்து கேப்சர் பண்ணியிருப்பார்ல, ராபர்ட் கிளைவ் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணியிருப்பார். 9th February 1757 வந்து ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். இப்போ நம்ம பார்க்க போகிற வார் வந்து யாருக்கும் அதில் என்ன நடந்துச்சு, அதில் போட்ட ட்ரீட்டி என்ன, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் வந்து சைன் பண்ணாங்க. யாருக்குன்னா சிராஜுத்தௌலா வந்து ஏற்றார். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அடுத்தது வந்து அவர் எல்லாமே தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அது அனைத்தையும் வந்து அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைக்கிறாரு. பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா அண்ட் தென் கேப்சர்ட் சந்திரநாகூர். ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டாக இருந்த சந்திரநாகூர் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. எப்போனா மார்ச் 1757. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால் அவங்களோட கூட்டுப்படை, நவாப் ஆஃப் பெங்காலும் ஃப்ரெஞ்சு வந்து ஒரு கூட்டுப்படையாக வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 23 ஜூன் 1757 வந்து நடந்துச்சு. இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவோட தலைமையில் வந்து சிராஜுத்தௌலா வந்து தோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பெங்காலில் ஒரு கொலப்சஸ்னால் குழப்பமான ஒரு நிலை நீடிக்கும் போது கம்பெனி வந்து அதை பயன்படுத்தி அங்கே இருக்கிற ஹியூஜ் வெல்த்தை வந்து அந்த ட்ரெஷரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா பெங்கால்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க இவங்க மிலிட்ரி ஃபோர்ஸை. இந்த மிலிட்ரி பொலிட்டிக்கல் வந்து ஸ்வாக்னா என்னென்னா தொடங்கி வைத்தாங்கன்னு அர்த்தம். ஸ்வாக்னா தொடங்கி வைத்தாங்க. ஓவர் த இந்தியா பை ட்ரேஸ்டு ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசி. பிரிட்டிஷோட பொலிட்டிக்கலோட பவரை வந்து எது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சுன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கசிவ் பேட்டில். டிசிசிவ் பேட்டில்னா என்னென்னா பேட்டிலுக்கும் டிசிசிவ் பேட்டில்னா இது ஒன்று இந்த மாதிரி ஒரு வேர்டிங் கொடுத்தாங்கன்னா இதனால் நடந்ததுனால ஒரு முடிவுக்கு வந்துச்சு, ஒரு முக்கியமான முடிவு ஏற்பட்டதுன்றது தான் டிசிசிவ் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. that marked the intention of the British rule in India for the next 2 century. இதிலிருந்து வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு 200 இயர்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ரூலிங் பண்ணணுன்ற ஒரு இது இன்டென்ஷனையும் இது வந்து வெளிக்கொணர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாஸ்டிக் அப்புறம் 1757 அப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா மறுக்க முடியாத ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா பெற்றது. யார்கிட்டனா கிராண்டட்னா பெற்றது, அன்டிஸ்பியூட்டட் ரைட்ஸ்னால் மறுக்க முடியாத ரைட்ஸ். டு ஹாவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால். ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணோம் எங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசாவில் வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணோன்ற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி 24 பர்கானான்ற பிளேஸ் வந்து பார்த்தோன்னா பெங்காலில் இருக்குது, அதுவும் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்கிறாங்க. மிர் ஜாஃபர் 1757 to 1760 இவர் தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரியர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் வந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, அது இவர் செய்யாதனால இவர் வந்து என்ன சொல்ல ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவங்க நம்மளே டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய விஷயம் செஞ்சுருக்க மாட்டார். ஃபெல் இன்டு அரியர்ஸ். அவர் நிறைய விஷயம் செய்யாமல் இருந்ததுனால இவர் வந்து ஃபோர்ஸ்டு டு அபிக்டட்னா கட்டாயமாக வெளியேற்றுறது இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சன் இன் லா. இது வெளியேற்றப்பட்டதுனால இது வந்து யாருக்கு சாதகமாச்சுன்னா அவருடைய சன் இன் லா மருமகனான மிர் காசிம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது
மீர் காசிமை வந்து நவாப் ஆஃப் பெங்காலில் வந்து பிரிட்டிஷ் வந்து அறிவிக்கிறாங்க. மீர் காசிம் சீடட்னா கொடுத்தாங்கன்னு அர்த்தம். மீர் காசிம் வந்து சீடட் யாருக்குன்னா, இப்போ நம்மளை கூட்டாரு அந்த அரியணையில் உட்கார வச்சாங்களே, அதனால் பிரிட்டிஷ்க்கு சீடட்னா கொடுக்கறது. புட்வான், மிதாப்பூர் அண்ட் சிட்டங்கான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து மீர் காசிம் வந்து கொடுத்துருப்பார். அதே மாதிரி இவர் தன்னோட கேபிட்டலில் முர்ஷிதாபாத் டு மோங்கூருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். முர்ஷிதாபாத் டு மோங்கூருக்கு வந்து கேபிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மீர் காசிம் வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து கிளர்ச்சி ஏற்பட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, மீர் ஜாஃபருக்கு எப்படி கொஞ்ச நாள் வந்து பதவி கொடுத்தவொன்னே அவர் ஃபேவர் பண்ணாரோ அதையும் தாண்டி அவங்க ரொம்ப அராஜகம் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இவர் மீர் காசிமும் என்ன பண்ணார்னா, இவர் சூனா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து ரிவால்ட்டுக்கான ரீசன் கிளர்ச்சி பண்ணார். எதுக்காகனா, அவர் வந்து தஸ்தக் அந்த ஃப்ரீ டியூட்டி பாஸை வந்து தஸ்தக் வந்து பிரிட்டிஷ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு மட்டும்தான் அவர் வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பாஸ் பேர் வந்து தஸ்தக் அதை கொடுத்துருப்பார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற லோக்கல் மெர்ச்சன்ட்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களுக்கு அது கொடுத்துருப்பார். அதனால வந்து கலெக்ஷன்கள்லாம் கட்டுறது கம்மியாச்சுல்ல, அதனால் அவர் டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு மட்டும்தானடா நான் ஃப்ரீ பாஸ் கொடுத்தேன், நீ ஏன்டா அது எல்லாருக்கும் விற்கிறன்ற மாதிரி கான்செப்டில் தான் அங்கே சண்டை வந்திருக்கும். ஹவெவர் இதை வந்து பார்த்தோன்னா இவர் மீர் காசிமும் பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து சண்டை நடக்குது. இவரையும் வந்து பிரிட்டிஷ் வந்து மீர் காசிமையும் வந்து என்ன பண்ணுறாரு, தோக்கடிக்கிறாங்க. டிஃபீட்னா தோற்கடிக்கிறது. என்ன பண்ண நிறைய ஒரு விஷயம் வார்ஸ்லலாம் நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். டிஃபீட் பண்ணிவிட்டு கில் பண்ணுறதுன்னா அவர் கடை அங்கேயே முடிஞ்சு போச்சு. டிஃபீட்னா தோற்கடிச்சிடுறாங்க, அந்த தோற்கடிச்சிடுறாங்க. அது மட்டும் அதுக்கப்புறம் அவர் எதனா பண்ணுவார் இல்லை அவர் எங்கன்னா போயிருப்பார். இதையும் வந்து வாரில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இவர் பாருங்கள், ஃப்ளட்னா தப்பிச்சு அவத்துக்கு வந்து போய்ட்றாரு. அதுக்கு வந்து போய்ட்றாரு. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஃபெடரசின்னா கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. யார் கூடன்னா சிராஜுத் தௌலாவும் அண்ட் ஷா ஆலம் 2 அவர் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டணி உருவாக்கி அதை கூட வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் கூட வந்து போட்டி போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த பேட்டில் வந்து எப்போ நடந்துச்சுன்னா October 2 பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757, பேட்டில் ஆஃப் பக்சர் 1764 எங்கே நடந்துச்சுன்னா இந்த டெரிட்டரி ஆஃப் பீகாரில் ஒரு சின்ன ஃபார்ட்டிஃபைடு ஒரு டவுனாக இருக்கிற பீகாருக்குள்ளே இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா லொக்கேட்டட் அந்த பேங்க் ஆஃப் கங்கா. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அபவுட் 130 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் த பாட்னாவிலேருந்து 130 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கங்காவோட பேங்க்கில் வந்து நடக்குது சண்டை அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த வந்து ரிவர் பக்கத்தில் நடந்துச்சு, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இட் வாஸ் ஏ டிசிசிவ் விக்ட்ரி ஃபார் த பிரிட்டிஷ். டிசிசிவ்னா நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனால் வந்து ஒரு கரெக்டான முடிவு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அதை தான் வந்து டிசிசிவ் விக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், வெறும் வந்து மீர் காசிம் வந்து சண்டை போட்டிருந்தா கூட அது அந்த இடத்துலையே முடிஞ்சு போயிருக்கும். ஷா ஆலம் யார், அந்த டைம் முகலோட ரூலர், அவரும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதால் இதில் 3 பேருமே தோற்றுருப்பாங்க. அந்த 3 கூட்டணி அமைச்சிருப்பாங்க. எல்லாருமே தோத்துட்டதுனால இப்போ வந்து சாதாரணமாக தோத்துட்டாலே அவனுங்க போய் அந்த இடத்த கைப்பற்றிடுவாங்க. இப்போது ஹோல் முகல் எம்பையரோட ரூலரே தோத்துட்டதுனால அந்த முகல் ரூலுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மொத்த இந்தியாவையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் எடுத்தது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து அவங்களுக்கு வேற ஒரு ரைட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். என்னன்ட்டு அந்த இடத்துல மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, பெங்கால், பீகார், ஒரிசாவில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் 3 பேருமே சேர்ந்து தோற்று போயிட்டதுனால அவங்க 3 போகிற இடமான ஹோல் இந்தியாவும் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்திருக்கும். அதுதான் இந்த டிசிசிவ் பேட்டில். சிராஜுத் தௌலாவும் ஷா ஆலம், மீர் காசிம் 3 பேர் ட்ரிபிள் அலைன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து தோக்கடிக்கிறாங்கன்னா ஹெக்டர் முன்ரோ, ஜென்ரல் தளபதியான ஹெக்டர் முன்ரோ வந்து பார்த்தோன்னா இவங்க 3 பேருமே தோக்கடிக்கிறாங்க. மீர் ஜாஃபர் வாஸ் அகெயின் பிளேஸ்ட் ஆன் த த்ரோன். மீர் ஜாஃபர் என்ன பண்ணாங்க, மறுபடியும் வந்து அவங்களோட த்ரோன்லேயே உட்கார வைக்கிறாரு. யார், நவாப் ஆஃப் பெங்காலா. மீர் ஜாஃபர் யாருங்க, நவாப் ஆஃப் பெங்காலா வந்து யார் உட்கார வைக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து மறுபடியும் வந்து அவங்கள த்ரோனில் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை வந்து ரூல் பண்ணணுன்றது அந்த டைம் அவங்க நினைக்கல. அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க எனக்கு தொல்லை எல்லாம் இருக்கக்கூடாது, நான் சொல்கிற ஒரு பப்பட்டாக தான் அவங்க இருக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து அவர் உட்கார வச்சுருப்பார்.
மீர் ஜாஃபர் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுனால அவரோட சன்னான நிசாம் உத் தௌலா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அந்த த்ரோனில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. என்னென்னா அலகாபாத் ட்ரீட்டி. எப்போனா 20th February 1768 வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து சைன் பண்ணி வைக்கிறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுங்க பாருங்க, அலிநகர் ட்ரீட்டி. இதில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சாரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரீட்டி, அலகாபாத் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. யார் கூடனா நிசாம் உத் தௌலா கூட ப்ளஸ் யாருன்னா பிரிட்டிஷ் கூட வந்து இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அலகாபாத் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன வந்து அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்கன்னா, நிசாம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஆர்மி எல்லாத்தையும் வந்து டிஸ்பேண்ட்னா குலைச்சிட்டு டு அட்மினிஸ்ட்ரல் கலைச்சிடணும். அதே மாதிரி பெங்காலோட அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து டெப்யூட்டி சுபர்தார் வந்து பிரிட்டிஷ் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராபர்ட் கிளைவ் வந்து 2 ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க, நிசாம் உத் தௌலா மீர் ஜாஃபரோட பையன்கிட்ட. இன்னொரு 2 பேர் கூட சேர்ந்து 3 அலைன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட பார்த்தோன்னா சாஜ் உத் தௌலா கிட்டேயும் அவன் ஷா ஆலம் கிட்டேயும் 2 ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணிவிட்டு இது ஷா உத் தௌலா வந்து நவாப் ஆஃப் அவுதோட நவாப் இவர். ஷா ஆலம் வந்து லாஸ்ட் முகல் எம்பையர். இவங்க 2 பேர்கிட்ட சைன் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, டியூவல் சிஸ்டம் கவர்மெண்ட்டாக வந்து பெங்காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி டியூவல் சிஸ்டம் கவர்மெண்ட்னா இதான் மேட்ரு. நீ வந்து நான் ஒரு டெப்யூட்டி சுபர்தாரை வந்து நாமினேட் பண்ணுவேன். அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பெங்காலில் வந்து நடத்துவாங்க. நீ அவங்கள கேட்டு தான் நீ எது ஒன்று பண்ணணும்னும் போது டியூவல் கவர்மெண்ட்டை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவ் எங்கன்னா பெங்காலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து கர்நாடிக் வாரில் வந்து பார்த்தோன்னா 18th centuryயில் வந்து பார்த்தோன்னா 3 கர்நாடிக்ஸ் வார் வந்து நடந்திருக்கும். யார் கூடனா வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட வந்து நடந்திருக்கும். பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் எய்தர் சைட். இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா எதிர் பக்கம் தான். ஒரு பக்கம் பிரிட்டிஷு, ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஞ்சு. இவங்க எப்போவுமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல்னால் பாரம்பரியமாகவே பிரிட்டிஷ்க்கோ ஃப்ரெஞ்சுக்கோ ரைவலி கண்ட்ரி இன் யூரோப். பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் யூரோப்லேயே பார்த்தோன்னா ஒரு எதிர் கண்ட்ரியாக தான் இருக்குது. எப்போவுமே ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ரைவலினா போட்டி நாடு அப்படின்னு அர்த்தம். த ரைவலி கண்டினியூட் இன் இந்தியா ஓவர் த ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி வந்து இந்தியாலேயும் எதிரொலிச்சிச்சு. எதுலன்னா ட்ரேட்லேயும், அதே சமயத்தில் டெரிட்டரினா என்ன, எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, உனக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரேட் அண்ட் டெரிட்டரிலையும் எதிரொலிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா நிறைய சீரியஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ், மிலிட்ரியில் போட்டி வந்து நடந்துச்சு. இன் சவுத் நோன் அஸ் கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இதனால் வந்து சண்டைகள் நடந்துச்சு. அதுதான் வந்து சீரியஸ் ஆஃப் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தில் நடந்ததுனால இதை வந்து கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நாளில் வந்து நடந்துச்சுன்னா இன் 1746 to 1763 அந்த டைமுக்குள்ளே அந்த வரை காலகட்டத்துக்குள்ளே வந்து நடந்துச்சு. ஸ்பானுடனா அந்த காலகட்டத்துக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். த வார் ரிசல்டன் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சுப்ரமசி. இந்த வாரோட முடிவு வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அதோடைய அரசியல் மேலாதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கர்நாடிக் வார்க்குள்ளே போக போகிறோம். கர்நாடிக் வார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் 1746 to 1748, செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 1754, தேர்ட் கர்நாடிக் வார் 1756 to 1763. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் இங்கே பார்க்க போகிறோம். அந்த அவுட்பிரேக்னால் என்ன சொல்கிறது, இந்த அப்போ வார் வந்து நடந்துச்சு, இதனால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் வந்து அவுட் பிரேக்குன்னு மீனிங். அதுக்கு ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன் இன் யூரோப்பில் வந்து நடந்துச்சு. அதுக்காக வந்து இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் வந்து எப்போ ஆப்போசிட் கேம்பில் வந்து இருந்தது. இன்க்ரீஸ் த ஹாஸ்டாலிட்டினா வந்து விரோதம் பிட்வீன் த டூ ஃபோர்ஸ். இந்த ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன்ற ஒரு வார் வந்து பார்த்தோன்னா யூரோப்பில் வந்து நடந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா
இதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தருக்கு வந்து இங்கிலீஷும் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெஞ்சும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டாலிட்டி ஒரு விரோதம் வந்து 2 ஃபோர்ஸ்க்குமே ஏற்பட்டுகிட்டே இருந்தது. இது வந்து பார்த்தோன்னா இந்த வாரோட இதோட எஃபெக்டாக வந்து இந்தியாவிலையும் ஃபெல்ட் ஆச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டில் ஆஃப் அடையார்னா ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் ரிமெம்பர்ட் ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் சாந்தோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே நடைபெற்றது, ரிமெம்பர்டுன்னா நடைபெற்றது எங்கன்னா பேட்டில் ஆஃப் சாந்தோம் மெட்ராஸில் வந்து நடந்துச்சு. யார் யாருக்குன்னா ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸுக்கும் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அன்வருதீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக் ஊ அப்பீல்டு ஹெல்ப் ஃபார் த பிரிட்டிஷ். இப்போ வந்து இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸுக்கும் ஃப்ரெஞ்சு படையினருக்கும் வர்சஸ் அன்வருதீன் யாரோட ஹெல்ப் கேட்டிருக்காரு, இங்கிலீஷோட ஹெல்ப்பை வந்து கேட்டார். அதனால் இங்கிலீஷ் வந்து அன்வருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எ ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் யார்னா கேப்டன் பேரடைஸோட தலைமையில் யார் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியை லீட் பண்ணதுன்னா கேப்டன் பேரடைஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியை வந்து லீட் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா டிஃபீட் த ஸ்டார்க் இந்தியன் ஆர்மி அண்டர் மஃபூஸ் கான். அன்வருதீன் அவரோட பையனை வந்து அமைச்சிருப்பார் கூட. அவர் தான் வந்து மஃபூஸ் கான் வந்து பார்த்தோன்னா தோற்று போயிருப்பார். கேப்டன் பேரடைஸ் வந்து வின் பண்ணியிருப்பார். எங்கே நடந்திருக்கோம் இந்த சண்டைனா சாந்தோமில் நடந்திருக்கோம். அந்த பேங்க் ஆஃப் ரிவர் அடையார். இன்னொன்று நம்ம ஒரு வார் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அது எங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் கங்காவோட நதிக்கரையில். பக்சர் எங்கே நடந்துச்சுன்னா கங்காவோட நதிக்கரையில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் அடையார் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ரிவர் அடையார் சென்ட் தாமஸ் இடத்துல வந்து பேங்க் ஆஃப் ரிவர் அடையாரில் வந்து நடந்துச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஃபஸ்ட் அக்கேஷன் வந்து இதுதான் வந்து முதல் ஒரு superiority of the well-trained and well-equipped European army over the Indian army was proved beyond doubt. இதுதான் முதல் அக்கேஷனாக. ரொம்ப கம்மியாக இருந்த ஃப்ரெஞ்சு ஆர்மி அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரெயின்டாக எக்யூப்டாக இருப்பாங்க. மிர் ஜாஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ 500 மெம்பர்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் யானைப்படையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் ஏன் தோற்று இருப்பார்னா அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த சின்ன ஒரு காமிக் மாதிரி சொல்லுவாங்க. அந்த சத்தம் கேட்டவுடனே யானைப்படைகள் அவங்களே திருப்பி அந்த மிரண்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ரியலாக நான் தெரியல. இது மட்டும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து கரெக்டாக ட்ரெயின்டாக எக்யூப்டாக இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து பார்த்தோன்னா சின்ன ஆர்மி, ரொம்ப கம்மியான படை தான் பேரடைஸ் கிட்ட இருந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மியை வந்து தோக்கடிச்சது. நான் ஃபஸ்ட் அக்கேஷன் வந்து இதுதான் சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கர்நாடிக் இந்த ஃபஸ்ட் அக்கேஷன் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது வந்து இதனால் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்ளே வந்து 1748 யூரோப்பில் வந்து சைன் ஆகிருக்கும். இதனால் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன் வந்து ஒரு எண்டுக்கு வந்திருக்கும். இதோட டேர்ம்ஸ் என்ன, இதுக்கோட டேர்ம்ஸ், இந்த ட்ரீட்டியோட டேர்ம்ஸ் என்னென்னா மெட்ராஸ் வந்து ரிட்டர்ன் பேக் டு த இங்கிலீஷ். மெட்ராஸ் வந்து யாருக்கு கொடுத்துடணும், இங்கிலீஷ் கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற டெரிட்டரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ட்ரீட்டியாக சைன் ஆகிருக்கும். செகண்ட் கர்நாடிக் வார் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் மேட்ரே என்னன்னு பார்த்தோன்னா இதோட சக்சஷன் இன் கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத்தில் நடக்கிற மெயின் காஸ் ஆஃப் வார். இப்போ இது ஃபஸ்ட்டு வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு காரணம் காஷஸ். எந்த வாரனுக்குமே காஷஸ், கோர்ஸு, அதோடைய எஃபெக்ட், ட்ரீட்டி, இது 4மே இம்பார்ட்டன்ட். காஷஸ்னால் காரணங்கள், என்ன காரணத்தினால இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னா வாரிசு உரிமை போகிறதாங்க, வேறு என்ன விஷயம் கிடையாது. வாரிசு உரிமை வந்து கர்நாடிக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்ததுதான். அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப் த டூ கிளைமெண்ட்ஸ்னால் என்ன சொல்கிறதுனா உரிமை கோர்றது. கிளைமெண்ட்னா என்னன்னா உரிமை கோர்றாங்க டு த த்ரோன் ஆஃப் கர்நாடிக். நான் இதை தனியாக பாருங்கள், இது உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸி. கர்நாடிக் நவாபுன்றதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு போட்டி நடக்குது. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் 2 பேர் வந்து பார்த்தோன்னா 2 இடத்துல வந்து வாரிசு உரிமை போர் வந்து நடக்குது. நம்ம வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து அன்வருதீனும்
அன்வருதீன் கானும் சந்தா சாஹிப்க்கும் வந்து 2 பேர் வந்து நான் தான் பதவிக்கு வருவேன்னு சொல்லி 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க சந்தா சாஹிப். இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு த்ரோன் ஆஃப் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நசீர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் வந்து சண்டை. ஜங்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைதராபாத் அப்படின்ட்டு. முசாஃபர் ஜங் 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா நான் தான் வந்து உரிமை கோருது. கிளைமெண்ட்ஸ்னால் வந்து உரிமை கோருது. ஓகேவா. ஃப்ரெஞ்சு வந்து இதில் வந்து இந்த நவாப் ஆஃப் கர்நாட்டிக்கில் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா சந்தா சாஹிப்க்கும் அண்டு முசாஃபர் ஜங் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து முசாஃபர் ஜங்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிட்டிஷ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நாசிர் ஜங்க்கும். இதில் வந்து அன்வருதீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதாங்க கான்செப்ட், இதுதாங்க இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கீப் தர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த என்டையர் டெக்கன் ரீஜியன். இதோட அப்ஜெக்டிவே என்னென்னா அவங்களோட ஆர்வமும் ஆதிக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் ரீஜியனில் எப்படி இதை வந்து நம்ம இது பண்ணுற மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவில் ஆர்வத்தில் தான் வந்து 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து 1749 வந்து நடந்திருக்கும். ஃபைனலாக டூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா சந்தா சாஹிப்பும் முசாஃபர் ஜங்கும் ஃபார்ம்ட் எ கிராண்ட் அலைன்ஸ். 2 பேரும் வந்து கூட்டணி சேர்ந்து அண்ட் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் அன்வருதீன் கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாம் ஒரு செட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தது சந்தா சாஹிப்க்கும் முசாஃபர் ஜங்கு ப்ளஸ் டூப்ளெக்ஸ் இருங்க வேறு கலை போயிடுச்சு, சரி விடுங்க நான் எழுதுகிறேன். அதே மாதிரி சந்தா சாஹிப்க்கும் ப்ளஸ் டியூப்ளெக்ஸ்க்கும், அதே மாதிரி டியூப்ளெக்ஸும் முசாஃபர் ஜங்கும் 2 பேருமே சேர்ந்து யாரை கொண்டுடுறாங்கன்னா அன்வருதீனை வந்து கில் பண்ணிடுறாங்க. எங்கே கில் பண்ணிடுறாங்க? த நவாப் ஆஃப் ஃபார்காட்டா வந்து த நவாப் ஆஃப் கர்நாட்டிக்கா அன்வருதீனை வந்து ஓகே இவங்க 3 பேரும் சேர்ந்து அன்வருதீனை வந்து கொண்டுடுறாங்க. எப்போனா நவாப் ஆஃப் கர்நாட்டிக் 3 ஆகஸ்ட் 1749 இன் பேட்டில் ஆஃப் ஆம்பூரில் வந்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் முகமது அலி த சன் ஆஃப் அன்வருதீன் வந்து பார்த்தோன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தானடா பதவி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு ரைவலிக்கு வந்துடுறார். அந்த சொன்னேன் இவங்களை மொத்தமாக முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, முகமது அலி கொல்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து திருச்சினாப்பூலினா திருச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பி ஓடி அங்கே வந்து மறைஞ்சிக்கிறாரு அங்கே ஒரு கோட்டையில். சந்தா சாஹிப் வந்து பார்த்தா பிகேம் த நவாப் ஆஃப் த கர்நாட்டிக். அதுக்கு தானே அவர் போட்டுருந்தாரு. அதனால் வந்து அதுக்கு வந்து அவர் நவாப் ஆஃப் த கர்நாட்டிக்கா வந்துடுறாரு. இது நான் வந்துட்டதுனால அவர் ஃப்ரெஞ்சுக்கு என்ன பண்ணுறாருன்னா பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிற 80 வில்லேஜை வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு கிஃப்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கனில் இது வந்து கர்நாடிக் ரீஜனில் ஃபிஷ்ஷை வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. இந்த டெக்கனில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து டிஃபீட்டட் அண்ட் கில்ட் நாசிர் ஜங். டெக்கன்லேயும் என்ன பண்ணுச்சு ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா யாரை தோக்கடிச்சிச்சுன்னா நாசிர் ஜங்கை தோக்கடிச்சிட்டு முசாஃபர் ஜங்கை வந்து பார்த்தோன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை வந்து பதவி ஏற்றுக்க வச்சிச்சு. இந்த நியூ நிசாம் வந்து பார்த்தோன்னா யாருங்க, முசாஃபர் ஜங் தான் நியூ நிசாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிள்னால் நிறைய ரிவார்டை வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுக்குறாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாரு, டியூப்ளெக்ஸஸ் த கவர்னர் ஆஃப் ஆல் டெரிட்டரிஸ் இந்த சவுத் ஆஃப் த ரிவர் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா நதி வரும் பாருங்க, கிருஷ்ணா நதிக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா டெரிட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் தான் கவர்னர் அப்படின்னு சொல்லி யார் நியமனம் பண்ணியிருப்பாங்கன்னா முசாஃபர் ஜங். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். முசாஃபர் ஜங் வாஸ் அசாசினேட்டட் பை இஸ் ஓன் பீப்புள் இன் 1751. முசாஃபர் ஜங் வந்து பார்த்தோன்னா அவனோட சொந்த மக்களே வந்து பார்த்தோன்னா அவரை கொண்டுடுறாங்க, அசாசினேட் பண்ணிடுறாங்க. அதனால் சலாபத் ஜங் வந்து பார்த்தோன்னா பிரதர் ஆஃப் நாசர் ஜங் வாஸ் ரெய்ஸ்டு டு த த்ரோன் பை புசி. இவர் நாசிர் ஜங்கோட பிரதர் தான், தம்பி தான் வந்து சலாபத் ஜங் வந்து புசி வந்து பார்த்தோன்னா புசி வந்து அவரை வந்து மறுபடியும் த்ரோனில் வந்து உட்கார வைக்கிறாரு. சலாபத் ஜங் வந்து கிராண்டட்னா என்ன சொன்னால் அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தோன்னா நார்த்தன் சர்க்காஸ் எக்ஸ்க்ளூடிங் த குண்டூர் டிஸ்ட்ரிக்ஸ் டு த ஃப்ரெஞ்ச். நார்த்தில் இருக்கிற மொத்த சர்க்காஸ்னால் இடங்கள் சொல்லுவாங்களே அந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க. எக்ஸப்ட் குண்டூரை தவிர
குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் டு த ஃப்ரெஞ்ச் குண்டூரை தவிர மற்ற அந்த நார்த்தன் சர்க்கஸில் இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டூப்ளெக்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினத்னா புகழோட உச்சியில் வந்து அந்த டைமில் இருக்குது. ஜினத்னா உச்சி, புகழோட உச்சி அப்படின்னு அர்த்தம். அதோட உச்சியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் ஆர்காட் வந்து பார்த்திங்கன்னா 1751 வந்து நடக்குது. இந்த மீன் டைம் அப்படின்னா இந்த தருணத்தில் வந்து டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் டு பிசிட்ஸ்னால் வந்து முற்றுகையிறதுக்காக த ஃபோர்ட் ஆஃப் திருச்சியில் யார் ஒளிஞ்சிருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். முகமது அலி ஒளிஞ்சிருக்கார் பார்த்தீங்களா. அவரை வந்து அன்வருதீன் கானோட பையன் முகமது அலி வந்து ஒளிஞ்சிருப்பார். அவரை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அங்கே போய் அவங்க திருச்சியில் இருக்க கோட்டையில் வந்து ஒழிச்சிருப்பார். டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுறான்னா தன்னோட ஃபோர்ஸை வந்து கோட்டையை வந்து பிசிட்ஸ்னால் முற்றுகையிறதுக்காக வந்து அனுப்பியிருக்காரு. எதுக்காகனா முகமது அலியை வந்து அவர் அடைக்கலம் கொடுத்ததுனால அதை முற்றுகையிடத்துக்கு அமைச்சிருக்கார். சந்தா சாஹிப் வந்து பார்த்தோன்னா ஜாயின்டு வித் த ஃப்ரெஞ்ச் இன் தர் எஃபெக்ட் டு பிசிட்ஸ் திருச்சி. சந்தா சாஹிப்பும் என்ன பண்ணுறாரு, கர்நாடிக் நவாப், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவாப் ஆஃப் கர்நாடிக். அவரும் வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூட வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ராபர்ட் கிளைவ் ப்ரொபோசல் வாஸ் அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்னர் சவுண்ட்ரஸ். அந்த டைமில் பிரிட்டிஷ் கவர்னராக இருந்தவர் வந்து யாருன்னா சவுண்ட்ரஸ். இவர் என்ன பண்ணுறாரு, டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா திருச்சிக்கு ஆள் அமைச்சிருப்பாங்க. அங்கே வந்து கூட யார் போயிருக்கிறது, நல்லா இந்த மேப் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக புரியும். டியூப்ளெக்ஸ் வந்து திருச்சியில் வந்து ஃபைட் நடக்குது. அதுக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்ட வந்து ஆள் வந்து அமைச்சிருப்பார். யார், டியூப்ளெக்ஸ். அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த டைமில் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக் நவாப் அவரும் வந்து சந்தா சாஹிப்பும் வந்து கூட இருந்திருப்பார். அவரும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடும்போது இவர் ராபர்ட் கிளைவ் வந்து புத்திசாலிமாக நம்ம வந்து ஆர்காட்டை வந்து கேப்சர் பண்ணலான்ட்டு பிரிட்டிஷ் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்போ அங்கே தான் சந்தா சான்னு சொல்கிறது அவர் வந்து அங்கே இருந்திருக்க மாட்டார்ல, அதனால் இங்கே ஃபைட்டுக்காக அவர் வந்திருப்பார். இந்த டைம் இப்போ யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்த போய் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோன்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்பாருன்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் வந்து சவுண்ட்ரஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. ராபர்ட் கிளைவுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்துரும். வெறும் 200 இங்கிலீஷ் மேனோட 300 இந்தியன் சோல்ஜர்ஸோட கிளைவ் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டட்னா தாக்குனார். தாக்கி அந்த ஆர்காட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அட்டாக் ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல். இவர் வந்து புத்திசாலித்தனமாக இது பண்ணதுனால அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ராபர்ட் கிளைவ் வந்து டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அண்ட் காவேரிப்பாக்கம். ராபர்ட் கிளைவ் வந்து யார் தோற்கடிச்சாங்கன்னா ஃப்ரெஞ்சை வந்து அட் ஆர்னிலையும் காவேரி பக்கத்துலேயும் வந்து தோற்கடிச்சார். வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் யாரோட உதவியோடனா லாரன்ஸ் சந்தா சாஹிப். வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் லாரன்ஸ் சந்தா சாஹிப் வாஸ் கில்டு இன் திருச்சி. இவருக்கு உதவின ராபர்ட் கிளைவ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து ஆர்னிலையும் காவேரி பக்கத்துலேயே தோக்கடிச்சிருப்பார். இவர் தோற்றிருப்பாங்க, இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் லாரன்ஸ் வந்து லாரன்ஸ். அவரோட ஃபுல் நேமு ஸ்ட்ரிங் லாரன்ஸோட உதவியோட சந்தா சாஹிப்பை வந்து கில் பண்ணியிருப்பார். எங்கன்னா திருச்சியில். யார், ராபர்ட் கிளைவ். யாரோட ஹெல்ப்போடனா ஸ்ட்ரிங் லாரன்ஸ், மேஜர் ஜென்ரல் ஸ்ட்ரிங் லாரன்ஸ் அவரோட ஹெல்ப்பில் வந்து அது மாதிரி பண்ணியிருப்பார். முகமது அலி, ஓகேவா. முகமது அலி வாஸ் மேட் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். இவர் வந்து யாரை முதல்ல எய்ம் பண்ணி கொள்ளணும்னு நினச்சது, அவரை வந்து பிரிட்டிஷோட அசிஸ்டண்டில் தான் வந்து முகமது அலி இருந்திருப்பார்ல. அவர் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து ஃப்ரெஞ்சு எல்லாருமே டியூப்ளெக்ஸு அவர்கிட்ட இருக்கிற அவங்க ஃபோர்ஸ் பண்ண எல்லாரையுமே வந்து முடிச்சு கட்டிட்டு இவரை வந்து முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டை வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து டியூப்ளெக்ஸை வந்து திரும்பி கூப்பிட்டுச்சு. பாரிஸ்க்கே வந்து திரும்பி கூப்பிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் கிழிச்சது போதும் வந்து சேரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது மாதிரி தான் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. டியூப்ளெக்ஸ் வந்து சக்சீடட் பை டியூப்ளெக்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா பதவிக்கு வந்தது ஏன்னா கோடிஹியூ வந்து பதவிக்கு வந்தார். இவர் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாரு. எதுக்கு, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. அது அக்கார்டிங் டு அதன்படி என்னென்னா போத் பவர்ஸ் அக்ரீட் நாட் டு இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த நேட்டிவ் ஸ்டேட். இவங்க 2 பேருமே எதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க,
உள்நாட்டு விவகாரங்கள்லையோ உள்நாட்டு அந்த அரசியலில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கவுங்க கைப்பற்றின அவங்கவுங்களுக்கு சொந்தமான எதிரணிக்கு சொந்தமானதை வந்து திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிக்காங்க. எந்த ஒரு புது கோட்டையும் வந்து பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்ம இருக்கிறத வச்சே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கணுன்ற மாதிரியும் இது பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீட்டி வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக வந்து அட்வான்டேஜாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்ட் இன்கன்க்ளூசிவ்னா என்னென்னா முடிவில்லாதான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதோட முடியல அப்படின்றதான் இன்க்ளூசிவ்னு அர்த்தம். இன்க்ளூசிவ் த இங்கிலீஷ் ப்ரூவ்ட் தர் சுப்பீரியாரிட்டி அண்ட் லேண்ட் பை அப்பாயிண்டிங் முகமது அலி ஆஸ் அ நவாப் ஆஃப் கர்நாடிக். இவர் என்ன பண்ணுறாரு, முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக்கா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இது வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷோட சுப்பீரியாரிட்டி வந்து காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா வாஸ் ஸ்டில் வெரி பவர்ஃபுல் இன் ஹைதராபாத்தில் ஃப்ரெஞ்சு வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களோட முக்கியமான பொசிஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் இன் த டெக்கன் பெனின்சுலா வாஸ் டெஃபினெட்லி அண்டர்மைன்டு இன் திஸ் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, இவங்களுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொசிஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தோன்னா டெக்கன் பெனின்சுலாவில் இருந்தது வந்து டெஃபினெட்லி அண்டர்மைன்ட் இன் திஸ் வார், ஒரு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்டு கர்நாடிக் வாரில் வந்து இதோட அவுட் பிரேக் என்னன்னு இதோட காஷஸ்க்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா 7 இயர் வார் இன் யூரோப். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கர்நாடிக் வாரோட ஒரு இது சொல்லலாம். ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு லேண்டை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஃப்ரெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போய் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இது எப்படி இந்த இடம் எங்களுது இல்லை, நீ எப்படி கேப்சர் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை வரும். அதுதான் வந்து 7 இயர்ஸ் வார். அதுவும் வந்து இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த டைமில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பவர் இன் பெங்காலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். பை பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து மூலயமா வந்து பிரிட்டிஷ் பவரை வந்து பெங்காலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதுக்கு வந்து பார்த்தோன்னா விச் ப்ரொவைட் தெம் வித் த நெசசரி ஃபைனான்ஸ் ஃபார் த தேர்ட் இதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அவர் வந்து பார்த்தோன்னா தேர்ட் கர்நாடிக் வார்க்கு தேவையான ஃபைனான்ஸை வந்து அவர் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டி லாலி வாஸ் டிப்யூட்டட் நியமித்தது ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் சைட். டெப்யூட்டட்னா நியமிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா. கவுண்டி லாலியை வந்து யாரை வந்து இது பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்ம சைடு சண்டை போடுறதுக்காக ஒரு கவுண்டி லாலியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஈஸியாக வந்து ஃபோர்ட் சென்ட் டேவிடை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இவர் வந்து யாரை ஆர்டர் பண்ணுறாரு, புசின்றது அவர் ஒரு ஜென்ரல் அவர். ஓகேவா. அவரும் வந்து நீ என் கூட வந்து கர்நாடிக் ரீஜனுக்கு உன் ஆர்மியோடு வந்து நம்ம எல்லாம் 2 பேரும் யூனிஃபைடாக எஃபெக்ட் போட்டு புஷ் த பிரிட்டிஷ் அவுட் ஆஃப் த கர்நாடிக், நம்ம எல்லாரும் யூனிஃபைடாக சண்டை போட்டு பிரிட்டிஷ் வந்து கர்நாடிக் விட்டு வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இம்பார்ட்டண்டான ஆளுங்கள்லாம் நான் பாக்ஸ் பண்ணியிருப்பேன். கவுண்டி லாலி, புசி. கவுண்டி லாலி அமைச்சது வந்து ஃப்ரான்ஸு. இவர் வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணியிருப்பார். புசி வந்து பார்த்தோன்னா கர்நாடிக் ரீஜனுக்கு அவரோட ஆர்மியோடு வர சொல்லி நம்ம 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டு பிரிட்டிஷை வந்து கர்நாடிக் ரீஜன்லேருந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை வந்து டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் த புசிஸ் டிபேச்சர்னால் அவர் வந்து கிளம்புனதுக்கப்புறம் கிளம்பிடுச்சு, ட்ரெயின் வந்து டிபேச்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி புசி வந்து கிளம்புனதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் வந்து சென்ட் Colonel Forde from Bengal to occupy the northern Sirius, a part of Andhra Pradesh and Odisha. ஏன்னா அங்கே தான் அவர் இருந்திருப்பார். அங்கேருந்து வந்து புசி அங்கே தான் இருந்திருப்பார். இவர் என்ன தெரியுமா ராபர்ட் கிளைவோட ஸ்ட்ராட்டஜி, யாருன்னா அங்கேருந்து கிளம்புனாங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புசி வந்து அங்கேருந்து கர்நாடிக் ரீஜனுக்கு போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து கர்னல் ஃபோர்டே வந்து பெங்கால்லேருந்து ஆர்டர் பண்ணுறாரு டு ஆக்குப்பை பண்ணுங்கள் நார்த்தன் சீரியஸ் எ பார்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷாவை போய் ஆக்குப்பை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் வந்தவாஷ் வந்து நடக்குது. பேட்டில் ஆஃப் வந்தவாஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசிசிவ் பேட்டில். மறுபடியும் நான் சொல்கிறேன், டிசிசிவ் பேட்டில்னால் இந்த ஒரு பேட்டில்னால ஒரு நல்ல கரெக்டான முடிவு வந்து தெரிஞ்சிருக்குது. அதான் டிசிசிவ் பேட்டில் சொல்லுவாங்க. எங்கே நடந்துச்சுன்னா எப்போ நடந்துச்சுன்னா January 22, 1760 வந்து நடந்துச்சு. இந்த இங்கிலீஷ் ஆர்மி அண்டர் ஜென்ரல் அயர்கூட் டோட்டலி ரூட்டட் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் கவுண்டி லாலி. என்ன பண்ணுறாரு, ரூட்டட்னா என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ரூட்டட்னா தோற்கடிக்கிறோம், அப்படியே என்ன சொல்கிற பெரட்டி போட்டாங்க, தோற்கடிச்சு மொத்தமாக வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டதுன்றது தான் ரூட்டட்னா தோற்கடிக்கிறது. இங்கிலீஷ்க்கும்
ஃப்ரெஞ்சுக்கும் சண்டை நடந்துச்சு. அதில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, இங்கிலீஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தோத்துட்டதுனால இவங்கக்கிட்ட இருந்த எல்லா இடத்தையும் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போனாங்க. கவுண்டி லாலியை வந்து திருப்பி ஃப்ரான்ஸில் வந்து திருப்பி கூப்பிட்டு அவரை வந்து ஜெயிலில் போட்டு அவங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. டியூப்ளெக்ஸையும் வந்து திரும்பி வாங்கி கிழிச்சது போதும் திரும்பி வாங்கி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஒருத்தர் வந்திருப்பார், ஒரு ட்ரீட்டி போட்டே வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி போட்டு வச்சுருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் கவுண்டி லாலி வந்திருப்பார். அவர் வந்து ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி கடைசியில் வந்து அவரையும் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு இம்ப்ரிசன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்து சைன் ஆச்சு. எங்கன்னா யூரோப்பில் நடந்திருக்கும். 7 years வார் வந்து கன்க்ளூட் ஆகிருக்கும். எப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலிமா வந்து முடிவுக்கு வந்திருக்கும். கன்க்ளூடட்னா முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டை இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டான பாண்டிச்சேரியை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா திரும்பி வந்து ஃப்ரெஞ்சுக்கே கொடுக்கணும். அதே மாதிரி தே ஆர் ஃபார்பிடன் ஃப்ரம் ஃபோர்ட்டிஃபையிங் திஸ் பிளேஸ். இப்போ உனக்கு ஒரு இடம் இருக்குன்னா அதை நீ வந்து ஒரு கோட்டை மாதிரி ஒரு கோட்டை ஃபார்ட்டிஃபை பண்ணக்கூடாதுன்னா சுற்றுச்சுவர் கட்டி நீ வந்து ஒரு பாதுகாக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஆர்மிஸ் எல்லாத்தையும் நீ வந்து ஒன்று திரட்டுறதுக்கு உனக்கு பவர் கிடையாது. ஃப்ரெஞ்ச் டாமினன்ஸ் இன் இந்தியா பர்டிகுலர்லி கேம் டு என். இது மாதிரிலாம் சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க, ஃப்ரெஞ்சில் வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லைனுக்கு வந்துருப்போம். தேர்டு கர்நாடிக் வார் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதோட வந்து ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் முடிவாயிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஏற கட்டுறாங்க. நீ பவர் இறக்கி அவங்ககிட்ட சண்டை போட்டு அவரை முடிவுக்கு வந்து அந்த இடத்த டாமினேட் பண்ணுறது. அது மாதிரி இது இப்போது நம்ம ஐயனம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு ஆளாக இருந்து அந்த வாரை நம்ம அப்சர்வ் பண்ணால் நம்ம எப்படி பார்ப்போம். அது மாதிரி நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி ஆகிறதுக்கான ஒரு இஷ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனையே இருக்காது. நம்ம அங்கே ஆளாக இருக்கிறோம், அங்கேருந்து அந்த வாரை பார்க்குறோம். நம்ம அலாவுதீன் எப்படி இருப்பார், அதே மாதிரி நாசிர் ஜங் எப்படி இருந்திருப்பார், கவுண்டி லாலி எப்படி வந்து அந்த இடத்த சரி பண்ணியிருப்பார், ராபர்ட் கிளைவோட டாக்டிக்ஸ் என்ன, ராபர்ட் கிளைவ் எப்படிலாம் யோசிச்சிருப்பார் அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து மறக்காது. சரி, ஓகே, நம்ம லெசனுக்கு வரலாம். மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷன். மைசூர் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பென்ஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணிச்சு, கொஞ்சம் தடுத்து நிறுத்துச்சு அப்படின்றது வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். த ஸ்டேட் ஆஃப் மைசூர் ரோஸ் டு ப்ராமினன்ஸ் இன் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த சவுத் இண்டியன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹைதர் அலி. ரோஸ்னால் உருவாச்சு, பெரிய என்ன சொல்ல உருவாகி வந்தது. ஒரு முக்கியமான ப்ராமினன்ஸ்னால் முக்கியமான பொலிட்டிக்கலாக வந்து பொலிட்டிக்கலில் ஒரு இதுவாக வந்து எப்படி சவுத் இந்தியாவில் உருவாச்சு, அது யாரோட தலைமையிலனா